ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோட யூடியூப் சேனல் ப்ரிப்பேர் டு கிராக் தமிழுக்கு உங்கள் எல்லாரையுமே நான் வெல்கம் பண்ணுறேன். நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோட சேனலுக்கு நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா என்னோட சேனலில் ஜென்ரலாக எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸாக இருந்தாலும் சரி, கேட் லெவல் எக்ஸாம், மேட் லெவல், நீங்கள் எம்பிஏ ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, எனி காம்படிட்டிவ் ஆல் இந்தியா லெவல் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸாக இருக்கட்டும், இல்லை பேங்க் எக்ஸாம்ஸ், கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ், டிஎன்பிஎஸ்சி, வாட் எவர் எஸ்எஸ்சி, எந்த எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிங்கனாலும் சரி, பேசிக்காக எல்லாத்துக்குமே தேவை மேக்ஸ், ஆப்டிடியூடு, ரீசனிங், இங்கிலீஷ். இது எல்லாமே ஜென்ரலாக மோஸ்ட் ஆஃப் த ஸ்க்ரீனிங் லெவல் எக்ஸாம்ஸில் எல்லாத்துலேயுமே கேட்பாங்க. ஸோ அதோட பேசிக்லேருந்து அட்வான்ஸ்டு வரைக்கும் அந்த ஷார்ட்கட்ஸ் எல்லாமே தான் நான் என்னோட சேனலில் நான் கவர் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு ஏதாவது டீடைல்ஸ் ஏதாவது படிக்கணும் அப்படின்னா என்னோட சேனலில் பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஃபைன். ஓகே, இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, நான் உங்களுக்கு முன்னாடியே ப்ராமிஸ் பண்ணியிருந்தேன் செப்டம்பர் 1st வீக்கில் நம்ம இங்கிலீஷ் லாங்குவேஜ் பார்க்கலாம், அது பற்றின வீடியோஸ் போடலாங்கிறது. அதுதான் நான் உங்களுக்கு போட போகிறேன். ஓகேங்களா? எனக்கு சில ரீசன்ஸ்னால என்னோட இந்த ஸ்டூடியோ செட்டப்லேருந்து என்னால் டீச் பண்ண முடியாது சில ஃபியூ டேஸ்க்கு ஒரு ஃபியூ வீக்ஸ்க்கு. ஸோ அது வரைக்கும் நான் உங்களுக்கு வேறு செட்டப்பில் தான் நான் டீச் பண்ண போகிறேன். பட் கண்டிப்பாக உங்களுக்கு அதுவும் கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு இந்த டீச்சிங் உங்களுக்கு இப்போ எக்ஸாம்ஸ்லாம் நெருங்கிட்டு இருக்கிறனால எனக்கு இப்போ எதுவுமே விட்டுறக்கூடாது அப்படிங்கிறனால தான் நான் ஸோ தட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு இதுக்காக தான். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ ஹோப்ஃபுல்லி நீங்களும் என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம இங்கிலீஷ் பேசிக் இங்கிலீஷ் கிராமரில் ஆர்டிகிள்ஸ் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஆர்டிகிள்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். உங்களுக்கு இங்கிலீஷ் கிராமரோட பேசிக்ஸ் வந்து நம்ம இது தெரிஞ்சுக்கிட்டா தான் நமக்கு இங்கிலீஷில் பேங்க் எக்ஸாம்ஸாக இருக்கட்டும், ஒரு எனி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி, எரர் ஸ்பாட்டிங் இதெல்லாமே பேசிக்காக நமக்கு இருக்கும். கரெக்டுங்களா? ஸோ அந்த எரர் ஸ்பாட்டிங்லாம் நமக்கு இந்த சில பேசிக்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்மளால் கரெக்டாக பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் உங்களுக்கு இந்த பேசிக்ஸ் டீச் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த பேசிக்ஸ்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. பார்த்துக்கிட்டிங்கனாலே நீங்கள் அந்த இங்கிலீஷ்க்குன்னு சொல்லிட்டு தனியாக ப்ரிப்பேர் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் ஸ்கூல் லெவலில் இப்போ ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் என்னோட இந்த வீடியோ பார்க்குறீங்கனால உங்களுக்கு கிராமருக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்குலாம் கண்டிப்பாக இதை பாருங்கள். அப்போ நீங்கள் இங்கிலீஷுங்கிறது தனியாக ப்ரிப்பேர் பண்ணவே வேண்டாம். இதுதான் ரூல்ஸ் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு என்ன டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் கேட்டாலும் நீங்கள் ஈஸியாக அட்டன் பண்ண முடியும். ஓகேங்களா? இப்போ நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபைன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஆர்டிகல்ஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். உங்களுக்கு நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருப்பீங்கல்ல, நவுன்னா என்ன, அதெல்லாமே நான் உங்களுக்கு ப்ரீவியஸ் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். கரெக்டாக நவுன்னா நான் உங்களுக்கு என்ன சொல்லியிருந்தேன், ஒரு பிளேஸோ, ஒரு அனிமலோ, ஒரு பர்சனோ, ஒரு திங்கோ, எனிதிங், அதை வந்து அந்த இதெல்லாம் வந்துட்டு நம்ம நவுன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். கரெக்டாக இந்த ஆர்டிக்கிள் வந்துட்டு அந்த நவுனை வந்துட்டு டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கோ ஒரு மாடிஃபை பண்ணுறதுக்கோ இருக்கிறது தான் வந்து நம்ம அந்த ஆர்டிக்கிள் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இது வந்து நம்ம ஜென்ரலாக நவுனுக்கு முன்னாடி யூஸ் பண்ணுவோம். எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, அந்த நவுனுங்கிறது என்னன்னா, இப்போ ஒரு ஆப்பிள்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஆப்பிள் வந்துட்டு நான் இப்போ என்ன சொல்கிறது, ஒரு ஆப்பிள்னு நம்ம ஆப்பிளை பற்றி நான் பேசுகிறேன் அப்படின்னா, என்கிட்ட இருக்கிற ஆப்பிளை பற்றி நான் பேசுகிறேன்னா, இல்லைனா நான் ஜென்ரலாக ஒரு ஆப்பிளை பற்றி பேசுகிறேன்னா அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்கிட்ட இருக்கிற ஆப்பிள் பற்றி நான் பேசுகிறேன்னா சம்திங் ஸ்பெசிஃபிக்காக, உங்ககிட்ட இருக்கிற ஆப்பிள், இப்போது உங்கள் நேம் வந்துட்டு சம்திங் லைக் திவ்யான்னு வச்சுக்கோங்களேன். நான் திவ்யா கிட்ட இருக்கிற ஆப்பிள் பற்றி பேசுகிறேன்னா திவ்யா ஒரு ஸ்பெசிஃபிக் பர்சனை பற்றி பேசுகிறேன்னு அர்த்தம். இது நான் ஜென்ரலாக ஒரு ஆப்பிள்ஸ் ஜென்ரலாக சாப்பிட்டாலே ரொம்ப ரொம்ப நல்லது, ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டாலே நல்லது, இந்த மாதிரிலாம் சொல்கிறது ஜென்ரலைஸ்டாக சொல்கிறது. கரெக்ட் தானே ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ அந்த ஆப்பிள்ங்கிறது நவுன். கரெக்டாக அந்த நவுனை வந்துட்டு நான் ஸ்பெசிஃபிக்காக ஒரு அந்த கான்டெக்ஸ்ட், அந்த சென்டென்ஸில் அது எப்படி வருதுங்கிறது பொறுத்து தான். இப்போ எனக்கு இன்னொருத்தங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன் அப்படின்னா அந்த நவுனுக்கு முன்னாடி நான் என்ன யூஸ் பண்ணணும், இல்லை ஜென்ரலைஸ்டாக சொல்கிறேன் அப்படின்னா அந்த அதுக்கு முன்னாடி நான் எதை யூஸ் பண்ணணும், அதுதான் வந்து ஆர்டிக்கிள். ஓகேங்களா? இப்போ நான் ஜென்ரலைஸ்டாக ஒன்று சொல்கிறேன்னா ஆர்டிக்கிளில் நான் என்ன யூஸ் பண்ணணும், இதெல்லாம் நீங்கள் உங்களுக்கு இந்த நான் இன்னும் சொல்லும்போது உங்களுக்கு கிளியராக புரியும். அதுதான். ஓகேங்களா? ஸோ இந்த ஆர்டிக்கிள் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, ஒரு நவுனை வந்துட்டு அது வந்துட்டு ஸ்பெசிஃபிக்காக அந்த நவுனை பற்றி சொல்கிறேன்னா, அது ஜென்ரலைஸ்டாக அதை பற்றி பேசுகிறேன்னா அப்படிங்கிறத ரெஃபர் பண்ணுறதுக்காக தான் அந்த ஆர்டிக்கிள். ஓகேங்களா? டிஸ்கிரைப்ஸ் ஆர் மாடிஃபைஸ் அ நவுன். இட் இஸ் யூஸ்டு பிஃபோர் த நவுன் டு ஷோ வெதர் இட் ரெஃபர்ஸ் டு சம்திங் ஸ்பெசிஃபிக் ஆர் நாட். ஓகேங்களா? ஃபைன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இந்த ஆர்டிகிள்ஸ் வந்துட்டு 2 டைப்ஸ் இருக்குது, டெஃபினட் ஆர்டிக்கிள் அண்ட் இன்டெஃபினட் ஆர்டிக்கிள். ஓகேங்களா? டெஃபினட் ஆர்டிக்கிள் அப்படின்னா என்னதுன்னா, இப்போ ஒரு நவுனை பற்றியோ எதை பற்றியோ நான் ஒன்று சொல்கிறேன் அப்படின்னா எனக்கு அதை பற்றி நல்லா தெரிஞ்சிருக்குன்னு அர்த்தம். ஒரு ஸ்பெசிஃபிக்காக நான் இதை பற்றி தான் சொல்ல போகிறேன், எனக்கு கிளியர் கட் இன்ஃபர்மேஷன் இதை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியுது, ப்ரிசைஸ் ஒரு எக்ஸாக்டாக இதுதான் அப்படிங்கிறது எனக்கு தெரியுது அப்படிங்கிறது தான்
டெஃபினட் ஆர்டிக்கிள் அப்படிங்கிறது ஒரு பர்டிகுலர் பர்சன், ஒரு ஸ்பெசிஃபிக் பர்சனை ரெஃபர் பண்ணுறதா. எனக்கு தெரிஞ்ச நோன், இந்த நோனுங்கிறத நான் ரெட்டில் மார்க் பண்ணியிருக்கேன்ல, சம்திங் எனக்கு நோன், எனக்கு தெரிஞ்சதை பற்றி நான் சொல்கிறேன், அந்த மாதிரி இருக்கிறது தான் டெஃபினட் ஆர்டிக்கிள். ஸோ இந்த டெஃபினட் ஆர்டிக்கிள்ங்கிறது என்னதுன்னா த அப்படின்னு வருதுல, அதுதான் வந்துட்டு டெஃபினட் ஆர்டிக்கிள் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இந்த டெஃபினட் ஆர்டிக்கில் வந்துட்டு நீங்கள் நவுன், அந்த நவுனுங்கிறது இப்போ ஆப்பிள்னு இருந்தாலும் சரி, நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், ஆப்பிள்ஸ்ன்னு இருந்தாலும் சரி, சிங்குலர் நவுனாக இருந்தாலும் சரி, ப்ளூரல் நவுனாக இருந்தாலும் சரி, நீங்கள் இந்த தங்கிற இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம், அந்த டெஃபினட் ஆர்டிக்கில் யூஸ் பண்ணிக்கலாம். டெஃபினட் ஆர்டிக்கிள்லாம் எப்போ யூஸ் பண்ணணும்னா அந்த நவுன் வந்துட்டு உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக இதுதான் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு, ஜென்ரலைஸ்டாக இருக்கக்கூடாது, ஸ்பெசிஃபிக்காக இதுதான் ஒரு நோன் ஒன்றா இருந்துச்சுன்னா நம்ம தங்கிறத யூஸ் பண்ணுவோம். அந்த நவுன் வந்து சிங்குலராக இருந்தாலும் சரி, ப்ளூரலாக இருந்தாலும் சரி, நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் கவுண்டபிள் நவுன், அன்கவுண்டபிள் நவுன் எல்லாத்தோடையும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஃபைன். ஓகே, இப்போ நான் உங்களுக்கு இது இந்த சிங்குலர் ப்ளூரல் நவுனு, கவுண்டபிள் அன்கவுண்டபிள் நவுன் டக்குன்னு என்ன எனக்கு கன்ஃபியூஸ் ஆகுதுன்னு யோசிக்கிறவங்களுக்கு நீங்கள் இந்த ஸ்க்ரீன் பாருங்களேன். ஸோ நவுன்னா என்ன? ஜென்ரலாக நவுன்னா நமக்கு நான் உங்களுக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன், ஒரு பர்சனோட நேமோ இல்லைன்னா எனிதிங், ஒரு பிளேஸோ, ஃப்ரூட்ஸோ, வெஜிடபிள்ஸோ, சம்திங், ஒரு பிளேஸோ, ஆர்கனைசேஷனோ எல்லாத்தையுமே தான் நம்ம நவுன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? சரிங்களா? இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்கல்ல, அதில் இந்த நவுனோட டைப்ஸ். கவுண்டபிள் நவுன் அப்படின்னா என்னதுன்னா, அந்த கவுண்டபிள் நவுன்னா அந்த கவுண்டபிள் நவுன் வந்து சிங்குலராகவும் இருக்கலாம், ப்ளூரலாகவும் இருக்கலாம். இப்போ நீங்கள் எக்ஸாம்பிள் பார்க்குறீங்கல்ல, 1 cat 2 cats, சிங்குலர் ப்ளூரல்னா உங்களுக்கு என்னென்ன தெரிஞ்சிருக்கும். கேட்டு ப்ளூரல்ங்கிறது கேட்ஸ், கேட்டுங்கிறது சிங்குலர், கேட்ஸுங்கிறது ப்ளூரல். கரெக்ட் தானே ஃப்ரெண்ட்ஸ்? அந்த மாதிரி இது எல்லாமே கவுண்டபிள் தான். 1 cat 2 cat 1 watch 2 watches எல்லாமே கவுண்டபிள் தான். கரெக்டுங்களா? அது மாதிரி irregular ப்ளூரல் ஃபார்ம்ஸ்லேயும் இருக்குது. 1 child 2 children எல்லாமே கவுண்டபிள். இதுதான் நம்ம வந்து கவுண்டபிள் நவுன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அன்கவுண்டபிள் நவுன் அப்படின்னா என்னென்னா, அதுக்கு முன்னாடி ப்ராப்பர் நவுன் என்னென்னு பார்த்துடலாம். ப்ராப்பர் நவுன்னா ஒரு பர்டிகுலராக நேம் ஆஃப் த பர்சனோ, ஒரு பிளேஸோ, ஒரு ஆர்கனைசேஷனோ, அதை பர்டிகுலராக அதோட நேம் அதை நம்ம ரெஃபர் பண்ணுறது தான் ப்ராப்பர் நவுன் அப்படின்னு சொல்லுவோம். ஜென்ரலாக அதை நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது ஒரு இனிஷியல் லெட்டர் வந்து கேபிட்டல் லெட்டரில் தான் போடுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ரஜினிகாந்த், டாமினோஸ் பீஸா, அது எல்லாமே வந்துட்டு ப்ராப்பர் நவுன். ஓகேங்களா? அந்த பர்டிகுலர் அதோட நேம் அதை வச்சு சொல்கிறது. ஓகேங்களா? இப்போ நம்ம அன்கவுண்டபிள் நவுனுக்கு போயிடலாம். அன்கவுண்டபிள் நவுன் அப்படின்னா என்னதுன்னா, நம்மளால அதை கவுண்ட் பண்ணவே முடியாது. அண்ட் தென் வந்துட்டு அந்த அன்கவுண்டபிள் நவுனுக்கு வந்துட்டு ப்ளூரல் ஃபார்ம் அப்படின்னே ஒன்று இருக்காது, சிங்குலர், அவ்வளோதான். ஓகேங்களா? எக்ஸாம்பிள் தான் நீங்கள் பார்க்குறீங்க, இன்ஃபர்மேஷன், வாட்டர், சுகர், காஃபி, மில்க், ஏர், ஆங்கர், நாலேஜ், பியூட்டி, டார்க்னஸ், கிராமர், இது எல்லாமே வந்துட்டு அன்கவுண்டபிள். நம்மளால இதெல்லாம் கவுண்ட் பண்ண முடியாது. அண்ட் தென் இதுக்கு ப்ளூரல் ஃபார்மும் எதுவுமே கிடையாது. ஓகேங்களா? இந்த பேசிக்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இந்த நவுனு, இந்த அன்கவுண்டபிள் இது எல்லாமே நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஆர்டிக்கிள். அதுக்கு தான் நான் உங்களுக்கு இந்த ஸ்க்ரீன் இப்போ காமிச்சேன். இப்போ நம்ம பேக் டு அந்த ப்ரீவியஸ் ஸ்க்ரீனுக்கே நம்ம போயிடலாம். ஃபைன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ இந்த டெஃபினட் ஆர்டிக்கிள்ங்கிறது நான் உங்களுக்கு என்ன சொன்னேன், சிங்குலர் நவுனோட யூஸ் பண்ணிக்கலாம், ப்ளூரல் நவுனோட யூஸ் பண்ணிக்கலாம், கவுண்டபிள் நவுனோட யூஸ் பண்ணிக்கலாம், அன்கவுண்டபிள் நவுனோட யூஸ் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு ரூல் என்னதுன்னா, அந்த யூஸ் பண்ணும்போது அந்த நவுனை பற்றி இது பண்ணுறதுக்கு தானே நம்ம அந்த ஆர்டிக்கிள் யூஸ் பண்ணோம். அந்த நவுன் வந்து சம்திங் ஸ்பெசிஃபிக்காக இருக்கணும், எக்ஸாக்டாக இதுதான் அந்த மாதிரி இருந்தால் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். பட் அந்த நவுன் வந்து சிங்குலராகவோ, ப்ளூரலாகவோ, கவுண்டபிளாகவோ, அன்கவுண்டபிளாகவோ இருந்துக்கலாம். ஃபைன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எக்ஸாம்பிள் பார்க்குறீங்க, the cat drank the milk அப்படின்னு சொல்கிறேன். அப்படின்னா என்னதுன்னா, அந்த கேட்டுங்கிறது நவுன். கரெக்டாக? அந்த கேட்டுங்கிறது நான் ஜென்ரலைஸ்டாக ஏதோ ஒரு ஜென்ரலாக கேட்ஸை பற்றி நான் சொல்லலை. ஒரு கேட்டு இந்த மில்க்கை குடிச்சிருச்சு அப்படின்னா, ஏதோ ஒரு என் கண்ணுக்கு முன்னாடியே ஏதோ ஒன்று இந்த மில்க் இந்த பூனை குடிச்சிருச்சு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, சம்திங் ஸ்பெசிஃபிக், அந்த ஒரு பர்டிகுலர் கேட்டை பற்றி தான் நான் சொல்கிறேன். கரெக்டாக? ஸோ பர்டிகுலராக ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேங்கும் போது அந்த கேட்டுக்கு முன்னாடி நான் போட்டுக்கணும். ஓகேங்களா? ஸோ தான் த கேட் ட்ராங்க் த மில்க் அப்படின்னு இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்னதுன்னா, இந்த பஸ் டு நாகர்கோயில் லீவ்ஸ் அட் 9 அப்படின்னு இருக்குல்ல. பஸ் அப்படிங்கிறது நவுனு. ஸோ அந்த பஸ்ஸு வந்துட்டு ஸ்பெசிஃபிக்காக நான் ஜென்ரலைஸ்டாக ஒரு பஸ்ஸஸை பற்றி நான் ஒரு கதை எதுவும் சொல்லலை. பஸ்ஸில் போனாலே ஜாலியாக இருக்கும் அந்த மாதிரி நான் ஒரு ஜென்ரலைஸ்ட் இன்ஃபர்மேஷன் சொல்லலை. ஒரு நாகர்கோவிலுக்கு போகிற பஸ்ஸை பற்றி, ஒரு ஸ்பெசிஃபிக் பஸ்ஸை பற்றி சொல்கிறேன். ஸோ ஸ்பெசிஃபிக் பஸ்ஸை பற்றி சொல்லும்போது அதுக்கு முன்னாடி, அந்த பஸ்ஸுக்கு முன்னாடி நான் அந்த டெஃபினட் ஆர்டிக்கிளில் தான் நான் போடணும். ஸோ போட்டிருக்கோம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஃபைன். ஓகே, இப்போ இன்டெஃபினட் ஆர்டிக்கிள் அப்படின்னா என்ன? நெக்ஸ்ட் டைப் இன்டெஃபினட் ஆர்டிக்கிள் அப்படின்னா அப்படியே டெஃபினட் ஆர்டிக்கிளோட ஆப்போசிட். அதாவது சம்திங் ஸ்பெசிஃபிக்காக இல்லை, ஜென்ரலைஸ்டாக ஏதோ ஒன்று பற்றி சொல்கிறோம். இட் இஸ் நாட் கிளியர் ஆர் நாட் எக்ஸாக்ட், நாட் சம்திங் இன் பர்டிகுலராக இதை பற்றி சொல்லலை, ஜென்ரலைஸ்டாக சொல்கிறது.
ஆர் உங்களுக்கு அதை பற்றி ஒன்றுமே தெரியல, அன்னோன் இன்ஃபர்மேஷன் பற்றி சொல்கிறது, அதெல்லாமே வந்துட்டு இன்டெஃபினட் ஆர்டிக்கிள். அந்த நவுனுக்கு முன்னாடி நம்ம இன்டெஃபினட் ஆர்டிக்கிளில் போட்டுருவோம். அந்த இன்டெஃபினட் ஆர்டிக்கிள்ங்கிறது என்னது? ஏ ஆன் இதெல்லாமே வந்து இன்டெஃபினட் ஆர்டிக்கிள். த அப்படிங்கிறது டெஃபினட் ஆர்டிக்கிள், ஏ அண்ட் ஆன் இது ரெண்டும் வந்துட்டு இன்டெஃபினட் ஆர்டிக்கிள். ஓகேங்களா? இன்டெஃபினட் ஆர்டிக்கிள் எப்போ யூஸ் பண்ணுவோம்னா, ஒரு நவுனுக்கு முன்னாடி நமக்கு அந்த என்ன சொல்கிறது, அந்த நவுன் வந்துட்டு நமக்கு ஒரு அன்னோனாக இருக்கோ, நமக்கு சரியாக அதை பற்றி தெரியல, ஒரு ஜென்ரலைஸ்ட் இன்ஃபர்மேஷனாக இருக்கா, ஒரு ஸ்பெசிஃபிக்காக இல்லை, அப்படியே டெஃபினட் ஆர்டிக்கிளோட ஆப்போசிட் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? சம்திங் இஸ் நாட் கிளியர் ஆர் ப்ரிசைஸ் ஆர் எக்ஸாக்ட் ஆர் அன்னோன், நாட் சம்திங் இன் பர்டிகுலர், ஜென்ரல். அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? அதுக்கு தான் நம்ம வந்துட்டு இந்த இதை யூஸ் பண்ணுவோம். இன்னொன்று ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னென்னா, இந்த ஏஆர்ஆர் இந்த இன்டெஃபினட் ஆர்டிக்கிளை வந்து நம்ம சிங்குலர் கவுண்டபிள் நவுன் இருந்தால் மட்டுமே தான் நம்ம இந்த ஏஆர் ஆனை யூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? அது மெயினாக ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? சிங்குலர் கவுண்டபிள் நவுன்னா உங்களுக்கு என்னென்னு தெரிஞ்சுக்கோ, ஏன்னா நான் இப்போ தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஃபைன். ஸோ இந்த ஏங்கிறது எப்போ யூஸ் பண்ணால், இப்போ உங்களுக்கு ஆல்ஃபபெட்ஸில் எது வௌவல்ஸ் எது கான்சனன்ட்ஸ்ன்னு கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? வௌவல்ஸ் அப்படிங்கிறது AEIOU. கரெக்டாக? அது ரிமைனிங்காக இருக்கிற எல்லா ஆல்ஃபபெட்ஸ் 26 ஆல்ஃபபெட்ஸில் AEIOU மட்டும்தான் வௌவல்ஸ். ரிமைனிங் எல்லாமே நம்ம கான்சனன்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். பட் ஆனால் அந்த ஆர்டிக்கிளை பொறுத்த வரைக்கும் அந்த ஃபஸ்ட்டு லெட்டரை நம்ம பார்க்கக்கூடியது அந்த சவுண்டு. புரியுதுங்களா? அந்த சவுண்டு. இப்போது கான்சனன்ட் சவுண்ட்ஸ் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அந்த நவுனுக்கு முன்னாடி ஏ போட்டுக்கணும், ஆர்டிக்கிள் ஏ யூஸ் பண்ணிக்கணும். வௌவல் சவுண்ட்ஸ் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஆன் யூஸ் பண்ணிக்கணும். என்ன சவுண்ட்ஸ்ன்னு சொல்கிறீங்க அப்படிங்கிறத நான் கொஞ்சம் உங்களுக்கு நெக்ஸ்ட் ஸ்க்ரீனில் நான் உங்களுக்கு இன்னும் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபைன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ நம்ம டேரெக்டாக எக்ஸாம்பிளுக்கு போயிடலாம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, an apple a day keeps doctor away. இல்லை ஆப்பிள் அப்படிங்கிறது நான் ஒரு பர்டிகுலர் ஆப்பிளை பற்றி ஜென்ரலாகவே ஆப்பிளை பற்றி பேசுகிறேன். ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் கரெக்டாக ஜென்ரலாக அதை பற்றி பேசுகிறேன். ஸோ an apple. ஸோ இந்த இடத்துல நான் த ஆப்பிள்னு போட முடியாது. தங்கிறது டெஃபினட் ஆர்டிக்கிள். ஒரு பர்டிகுலராக ஸ்பெசிஃபிக்காக ஒன்றை பற்றி பேசுகிறேன் அப்படின்னா நான் பேசல. இப்போ என்ன சொல்கிறது, த ஆப்பிள் யூ ஹாவ், அதாவது த ஆப்பிள் ஐ ஹாவ், அதாவது என்கிட்ட இருக்கிறது, அந்த மாதிரி ஏதோ ஒன்று ஸ்பெசிஃபிக்காக பேசுகிறேன்னா தேர்னு யூஸ் பண்ணிக்கலாம். பட் இங்கே நான் ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். ஸோ ஆன் ஆப்பிள், ஏன்னா ஆப்பிள் ஏங்கிறது வௌவலாக இருக்குது. ஸோ நான் அதுக்கு முன்னாடி நான் வந்துட்டு ப்ளஸ் சிங்குலர் கவுண்டபிள் நவுனாகவும் இருக்குது. கரெக்டுங்களா? அந்த ஆப்பிள்ங்கிறது. ஸோ நான் ஆன் ஆப்பிள் அப்படிங்கிற மாதிரி நம்ம போட்டுக்கிறோம். நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரெட் இஸ் அ கலர். இல்லை கலர் அப்படிங்கிறது நான் வந்து ஒரு ஜென்ரலைஸ்ட் இன்ஃபர்மேஷனை தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அதுக்கு முன்னாடி நான் ஏ போட்டிருக்கிறேன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஃபைன். ஓகே, ஸோ இதுதான் ஜென்ரல் பேசிக் இன்ஃபர்மேஷன். நெக்ஸ்ட் நம்ம பேசிக்காக ரூல்ஸ் என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். இந்த ஆர்டிகிள்ஸ் இதுக்கு முன்னாடி எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ரூல்ஸ் இப்போ நம்ம பார்த்துக்கலாமா? ஃபைன். ஓகே, ரூல்ஸ் என்ன அப்படின்னா, அதாவது வந்துட்டு ஃபர்ஸ்ட் ரூல் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்கல்ல, யூஸ் ஆன் பிஃபோர் வௌவல் சவுண்ட்ஸ் அண்ட் யூஸ் ஏ பிஃபோர் கான்சனன்ட் சவுண்ட்ஸ் அப்படிங்கிறத நான் இப்போ தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறது என்னங்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ ஜென்ரலைஸ்ட் இன்ஃபர்மேஷன், இன்டெஃபினட் ஆர்டிக்கிள்ங்கிறது ஒரு ஜென்ரலைஸ்டு ஒரு அன்னோன் இன்ஃபர்மேஷன் ஆர் சம்திங் பர்டிகுலராக இல்லை அப்படின்னா நம்ம அந்த இன்டெஃபினட் ஆர்டிகிள்ஸ் ஏ ஆர் ஆன் யூஸ் பண்ணுவோம். கரெக்டாக? இப்போ ஏ கேட், இந்த கேட்டு, டாகு, கார்ட்ரு இதெல்லாமே ஜென்ரலைஸ்டுங்கிற மாதிரி நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஏ கேட், ஏ டாக், ஏ கார், ஏ ட்ரீ அந்த மாதிரி நான் போட்டுக்கலாம். எல்லாமே கான்சனன்ஸாக தான் இருக்குது அந்த ஃபஸ்ட்டு லெட்டர். கரெக்டுங்களா? இப்போ இது பாருங்களேன், ஆன் எலஃபண்ட், ஆன் ஐஸ்கிரீம், ஆன் ஆண்ட் எல்லாமே என்ன இந்த ஈங்கிறது ஒவ்வொரு ஐஸ்கிரீம், ஐங்கிறது ஒவ்வொரு. ஓகேங்களா? இதில் எக்ஸப்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன் ஆர். ஏன் அப்படின்னு இப்போ தான் நான் உங்களுக்கு சொன்னது புரியும். அந்த சவுண்ட்ஸ் இப்போ ஆர் அப்படிங்கிறதுல ஹச் வந்து சைலண்ட். கரெக்டாக? ஸோ ஆர்ன்னு சொல்லும்போது அண்ட் ஆர் அப்படிங்கும்போது ஆன் வருது. கரெக்டுங்களா? ஸோ இட்ஸ் சம்திங் இஸ் ஏ சவுண்டு வருது ஆர் ஓ சவுண்ட் அந்த மாதிரி நமக்கு கேட்குறதுனால ஏஇஐஓயுங்கிறது என்னது ஒவ்வொல். ஆர்ன்னு சொல்கிறோம். கரெக்டாக? ஆனஸ்ட் மேன். ஸோ சம்திங் லைக் ஏ சவுண்ட் அந்த மாதிரி நமக்கு கேட்குது, ஒவ்வொரு சவுண்டில் கேட்குது. ஸோ கண்டிப்பாக ஆனர், ஆறு இந்த மாதிரி வரதுக்கெல்லாமே நம்ம வந்துட்டு கண்டிப்பாகவே ஆன் தான் போடணும். ஓகேங்களா? அந்த சவுண்டு தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதே இது இப்போ நெக்ஸ்ட்டு கீழே வாங்கலாம். யூனிவர்சிட்டியில் யூங்கிறது வந்துட்டு ஒவ்வொலாக தான் இருக்குது. ஆனால் நான் போட்டுக்கிறது வந்து ஏ போட்டிருக்கேன். ஏன் அப்படின்னா உங்களுக்கு ஜென்ரலாகவே இப்போ ஏஇஐஓயு அப்படிங்கிறது நான் உங்களுக்கு வௌவல்ஸ் அப்படிங்கிறது தெரியும். பட் நமக்கு அந்த யூ சவுண்டு வந்துச்சு அப்படின்னா நம்மளால் கண்டிப்பாக யூ அப்படிங்கிற சவுண்டு வந்துச்சுனாலே அதை நீங்கள் வந்துட்டு வௌவல் சவுண்டில் எடுத்துக்க முடியாது. ஓகேங்களா? இதே அம்ப்ரல்லா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த யூங்கிற சவுண்டு வரல. ஸோ அம்ப்ரல்லாக்கு முன்னாடி நீங்கள் ஆன் போட்டுக்கலாம். பட் யூனிவர்சிட்டி, யூரோ, யூனிசைக்கிள், யூனிகார்ன் அந்த மாதிரி யூ அப்படிங்கிற ஒரு சவுண்டு வந்துருச்சுனாலே அது வந்து கான்சனன்ட் சவுண்ட். ஏன்னா அந்த யூ ஒய் அந்த மாதிரி ரிலேட் பண்ணிப்பாங்க. ஓகேங்களா? இங்கிலீஷில்
இங்கிலீஷில். ஸோ இந்த யூ அப்படிங்கிற சவுண்டு நம்ம சொல்லும்போது வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது வொவல்ஸில் வராது, அது கான்சனன்ட் சவுண்ட் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எடுத்துக்கணும். ஸோ யூனிவர்சிட்டி, ஏ யூனிவர்சிட்டி, ஏ ஹீரோ, ஏ யூரோப்பியன், ஏ யூனிசைக்கிள், ஏ யூனிகார்ன், ஏ யூனிஃபார்ம். ஓகேங்களா, அதுக்கெல்லாம் ஏ தான் வரும். பட் அம்ப்ரலா அதுக்கெல்லாம் யூ சவுண்டு வரல, யூவில் தான் ஸ்டார்ட் ஆகுது. பட் அம்ப்ரலா யூங்கிற சவுண்டு வரதுனால ஆன் அம்ப்ரலான்னு தான் வரும். புரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஃபைன், இந்த ரூல் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ரூலுக்கு போயிடலாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் என்னதுன்னா யூஸ் ஆன் பிஃபோர் அப்ரிவியேஷன்ஸ் வித் வொவல் சவுண்ட்ஸ். அது வந்து வெறும் இந்த வேர்ட்ஸ்க்கு மட்டும் இல்லை, ஒரு அப்ரிவியேஷனாக இருந்தால் கூட உங்களுக்கு வந்துட்டு வொவல் சவுண்டு கேட்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாகவே அதுக்கு என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஆன் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ எம்ஏ அப்படின்னா எம்ங்கிறது கேட்காம எம்இங்கிற எம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. எம்ஏங்கும் போது ஈங்கிற ப்ரொனன்சியேஷன் வருது இல்லை ஃப்ரெண்ட்ஸ், எம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் மைண்டில் ஏற்றிக்கிட்டிங்கன்னா ஈங்கிற சவுண்டு உங்களுக்கு கேட்குது இல்லை, ஈங்கிறது என்னது வொவல். ஸோ ஆன் எம்ஏ, எம்பிபிஎஸ் எல்லாமே அப்படி தான். எம்பிபிஎஸ், எம்எஸ்சி, அந்த எம் அப்படிங்கிற உங்களுக்கு சவுண்டு வந்துருச்சுனாலே நீங்கள் எடுத்துக்க வேண்டியது ஆன் அப்படிங்கிறத போட்டுக்கணும். அது அப்ரிவியேஷனாக இருந்தாலும் ஃபைன். நெக்ஸ்ட் ரூல் என்னதுன்னா யூஸ் ஏ ஆர் ஆன் பிஃபோர் த நேம்ஸ் ஆஃப் ப்ரொஃபஷன்ஸ் அப்படிங்கிறது. இப்போ ஒரு ப்ரொஃபஷன் இருக்குது அப்படின்னா நீங்கள் மேக்ஸிமம் அதுக்கு த யூஸ் பண்ணுற மாதிரி இருக்காது, இன்டெஃபினிட் ஆர்டிக்கிள் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா, ஏ டேரக்டர், ஆன் எடிட்டர், ஏ டீச்சர், ஆன் இன்ஜினியர். ஓகேங்களா, ஸோ ஒரு ப்ரொஃபஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக அதுக்கு இன்டெஃபினிட் ஆர்டிக்கிள் தான் யூஸ் பண்ணணும். ஏ ஆர் ஆன் அது அந்த வொவல் சவுண்டை பேஸ் பண்ணி ஆர் கான்சனன்ட் சவுண்ட்ஸை பேஸ் பண்ணி நீங்கள் போட்டுக்கணும். ஓகேங்களா, ஃபைன். நெக்ஸ்ட் ரூல் போகலாம். நெக்ஸ்ட் ரூல் என்னதுன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சச் அப்படின்னு ஆரம்பிக்குது. சச் ப்ளஸ் ஏ ஆர் ஆன் ப்ளஸ் நவுன். அதாவது என்ன சொல்கிறேன்னா இப்போ சம்திங் சச், இப்போ வந்து நீங்கள் எக்ஸாம்பிளில் பார்க்குறீங்களா, சச் அ லேடி, சச் சம்திங் சச் அப்படின்னு ஆரம்பிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். சச் ஆரம்பிக்குது, நெக்ஸ்ட்டு நவுனில் முடியுது. ஆர் சச் அட்ஜெக்டிவ் அண்ட் நவுன். அட்ஜெக்டிவ்லாம் என்னதுங்கிறது நான் உங்களுக்கு ப்ரீவியஸ் வீடியோலேயே சொல்லிட்டேன். ஸோ பார்க்காதவங்க அட்ஜெக்டிவ்லாம் என்னங்கிறது ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துட்டு வாங்க. ஃபைன் ஃப்ரெண்ட்ஸ், ஓகே. ஸோ சச் அ லேடி, சச் அ கிரேட் மேன், இந்த மாதிரி சச் அப்படிங்கிறத ஆரம்பித்து அதுக்கப்புறம் ஒரு நவுன் வருது. ஒரு அட்ஜெக்டிவ்ங்கிறது இல்லை கிரேட் மேன், சச் அ கிரேட் மேனில் இல்லை கிரேட்டுங்கிறது அட்ஜெக்டிவ், மேனுங்கிறது நவுன், சச் அ லேடியில் லேடிங்கிறது நவுன். கரெக்டாக? ஸோ இந்த மாதிரி வரும்போது இதுக்கு நீங்கள் இன்டெஃபினிட் ஆர்டிகிள்ஸ் தான் யூஸ் பண்ணணும். புரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? டெஃபினிட் ஆர்டிகிள்ஸ் யூஸ் இன்னொன்று நீங்கள் டெஃபினட் ஆர்டிகிள்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா சச் அ லேடினா ஏதோ ஒரு என்ன சொல்கிறது ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் எனக்கு முன்னாடி நீங்கள் தான் இருக்கீங்க, ஆனால் சம்திங் ஸ்பெசிஃபிக் நான் உங்களை பற்றி தான் பேசுகிறேன். ஸோ டெஃபினட் ஆர்டிகிள் நான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற கன்ஃபியூஸ் ஆவீங்கல்ல, அதுக்கு தான் இந்த ரூல்ஸ்லாம். புரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஏன்னா ஏன் முன்னாடி தான் நீங்கள் இருக்கீங்க, நான் உங்களை பார்த்து சொல்கிறேன். என் முன்னாடி ஒரு கேர்ள் நிற்கிறாங்க, சச் அ லேடி அப்படின்னு சொல்கிறேன். பட் நீங்கள் சொன்னீங்க என்ன மேம் சொன்னீங்க, ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறதுனா டெஃபினட் ஆர்டிக்கிள் தானே யூஸ் பண்ணணும்னு சொன்னீங்கல்ல அப்படின்னு கேட்பீங்கல்ல, அதுக்காக தான் இந்த ரூல்ஸ். இந்த மாதிரி சில எக்ஸப்ஷனல் ரூல்ஸ் இருக்கும். புரியுதுங்களா? ஸோ இந்த சச் அப்படின்னு வந்துச்சு, நெக்ஸ்ட் ஒரு நவுன் வருதுன்னா நீங்கள் ஏ ஆர் ஆன் இன்டெஃபினிட் ஆர்டிகிள்ஸ் தான் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? அதே மாதிரி அட்ஜெக்டிவ் சச் அ கிரேட் மேன், அதுக்கெல்லாம் ஏ ஆர் ஆன் அந்த நவுன் அந்த வொவல் சவுண்டாக கான்சனன்ட் சவுண்டாக பேஸ் பண்ணி நீங்கள் ஏ ஆர் ஆன் யூஸ் பண்ணிக்கணும். ஃபைன் ஃப்ரெண்ட்ஸ், ஓகே. நெக்ஸ்ட் ரூல் போயிடலாம். அந்த மாதிரி இந்த மாதிரி ஸோ அப்படின்னு ஆரம்பித்தாலும் சரி, ஸோ ப்ளஸ் அட்ஜெக்டிவ், ஸ்பெல்லிங் தப்பாக இருக்குது, ஸோ ப்ளஸ் அட்ஜெக்டிவ் ப்ளஸ் ஏ ஆர் ஆன் ஆர் ப்ளஸ் நவுன். இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா, ஸோ போரிங் அ புக், ஸோ ப்ரிட்டி அண்ட் ஆக்ட்ரஸ். ஸோ போரிங் அ புக்கில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா புக்குங்கிறது நவுன். நெக்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா ப்ரிட்டி அப்படிங்கிறது அட்ஜெக்டிவ். கரெக்டுங்களா? அந்த ஸோ வந்துட்டு இந்த மாதிரி இடத்துலையும் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு இது யூஸ் பண்ணக்கூடாது, த யூஸ் பண்ணக்கூடாது. ஒன்லி இன்டெஃபினிட் ஆர்டிகிள். இன்டெஃபினிட் ஆர்டிகிள்ங்கிறது என்னது ஏ ஆர் ஆன் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். இல்லை ஆக்ட்ரஸ் அப்படிங்கிறது ஏங்கிறது வொவல் சவுண்டு, ஸோ ஆன் யூஸ் பண்ணிக்கிறோம். இல்லை புக் அப்படிங்கிறதுல கான்சனன்ட் சவுண்ட்ஸ் வந்து, ஸோ நான் ஏ யூஸ் பண்ணிக்கிறேன். சச் ஸோ இது ரெண்டுமே மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைன். ஓகே, நெக்ஸ்ட் ப்ளஸ் இந்த எக்ஸாக்ட் இந்த பேட்டர்ன் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ப்ளஸ் அட்ஜெக்டிவ் ப்ளஸ் ஏ இந்த பேட்டர்ன் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபைன். நெக்ஸ்ட் ரூல்ஸ் என்ன அப்படின்னா, we use a or an when we say what a thing or person is அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ நீங்கள் பார்க்குறீங்கல்ல, a cat is a domestic animal, அந்த மாதிரி சம்திங், a lion is a ferocious சம்திங், ஏதோ ஒன்று ஒரு இவங்க என்ன அப்படிங்கிறத இவங்களை பற்றி நான் ஒன்று சொல்லணும் அப்படிங்கும்போது நீங்கள் ஏ ஆர் ஆன் யூஸ் பண்ணிக்க சொல்கிறாங்க. ஓகேங்களா? சம்திங் இப்போ லயனை பற்றி சொல்கிறோன்னா lion is a ferocious animal, அந்த மாதிரி a fruity is a juice, இந்த மாதிரி சொல்லும்போது நீங்கள் வாட் அ திங், ஒரு திங்கோ பர்சனோ அது என்னது அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் ஏ ஆர் ஆன் யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபைன். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் ரூல் பார்த்தீங்கன்னா
இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே ஏ ஆர் ஆன், அதாவது வந்து இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ஒன்று சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் டைம் ஒரு விஷயத்தை பற்றி சொல்லும்போது அது உங்களுக்கு ஒரு அன்னோன் விஷயம் தான், கரெக்டாக? ஸோ அப்போ நீங்கள் ஏ ஆர் ஆன் யூஸ் பண்ணிக்கலாம். பட் அதே விஷயத்த செகண்ட் டைம் சொல்லும்போது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம், நான் சொல்லியிருக்கேன்ல ஃபஸ்ட்டு உங்களுக்கு டெஃபினிஷன்லேயே நான் சொன்னேன், டெஃபினட் ஆர்டிக்கிள்ங்கிறது நோனு, இன்டெஃபினட் ஆர்டிக்கிள்ங்கிறது அன்னோனுங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்லும்போது நீங்கள் இந்த ஏ ஆர் ஆன், இந்த இன்டெஃபினட் ஆர்டிக்கிள் யூஸ் பண்ணிக்கோங்க. அதே இது செகண்ட் டைம் அதே அந்த இன்ஃபர்மேஷனை பற்றி சொல்லும்போது த யூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதான் இப்போ இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஹி வுட் லைக் டு டிரைவ் அ கார், ஓகேங்களா? ஸோ டிரைவ் அ கார், பட் செகண்ட் டைம் அந்த இன்ஃபர்மேஷன் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அது நோன் இன்ஃபர்மேஷன். ஸோ த கார் ஷுட் பி லக்ஸூரியஸ், புரியுதுங்களா? த ஃபர்ஸ்ட் டைம் ஒரு இன்ஃபர்மேஷன் பற்றி சொல்லும்போது ஏன்னா உங்களுக்கு அன்னோனாக இருக்குது, ஸோ ஏ யூஸ் பண்ணிக்கிறீங்க, புரியுங்களா? ஏ ஆர் ஆன், அது பற்றி என்ன வருதோ அது. ஃபைன் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரூல் ஓகே. நெக்ஸ்ட் ரூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஓகே ஃபைன் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ரூல் என்னதுன்னா இவ்வளோ தான். ஏ ஆர் ஆன்க்கு இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் ரூல்ஸ், ஓகேங்களா? இந்த ரூல்ஸ் எல்லாம் ஒன் டைம் நீங்கள் ரீகால் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் தக்கான அந்த டெஃபினட் ஆர்டிக்கிள்கான ரூல் வேறு என்ன ஸ்பெசிஃபிக்? டெஃபினட் ஆர்டிக்கிள்லாம் நமக்கு தெரியும், சம்திங் ஸ்பெசிஃபிக், சம்திங் நோன் வந்தால் தான் நம்ம அதை யூஸ் பண்ணணும். இப்போ சிங்குலராக இருந்தாலும் சரி, ப்ளூரலாக இருந்தாலும் சரி, எதுனா இருந்தாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஏ ஆர் ஆன் மட்டும் சிங்குலர் கவுண்டபிள் நோனாக இருந்தால் மட்டும்தான் அது யூஸ் பண்ணணும், அதையும் மைண்டில் வச்சுக்கோங்க, ஓகேங்களா? இப்போ த வந்துட்டிங்க அப்படின்னா ப்ராப்பர் நவுன்னா நான் உங்களுக்கு சொன்னேன், ஸ்பெசிஃபிக் ஒரு பிளேஸோட நேமோ ஒரு ஒருத்தவங்களோட நேம், இப்போ என்னோட நேமாக இருக்கட்டும், உங்களோட நேமாக இருக்கட்டும், ஒரு பிளேஸோட நேமாக இருக்கட்டும், இதெல்லாம் ப்ராப்பர் நவுன்ஸ்ன்னு நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன்ல. ஸோ அந்த மாதிரி வரும்போது நீங்கள் கண்டிப்பாக த தான் யூஸ் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மியூசியமோ ஒரு ஆர்ட் கேலரியோட நேமோ, பில்டிங்கோ, சீசன், ஓஷன், ரிவர்ஸ், டெசர்ட்ஸ், பீரியட்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ் இன் ஹிஸ்ட்ரி, டைரக்ஷன்ஸ், க்ளோப் பாயிண்ட்ஸ், இந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா இது கண்டிப்பாக நீங்கள் அதுக்கு முன்னாடி த தான் யூஸ் பண்ணணும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு மியூசியம், இப்போ ராஜீவ் காந்தி மியூசியம்னா த தான் யூஸ் பண்ணணும். த ஈஃபில் டவர், த பே ஆஃப் பெங்கால், சி ஆர் ஓஷன்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கணும். Desert, the Sahara Desert, the Second World War, periods and events in history, Second World War, the Second World War na use பண்ணோம். Directions, the north, the south, the northeast, இதுக்கெல்லாம் the தான் யூஸ் பண்ணோம். Globe points, equator, pole, இந்த மாதிரிலாம் வந்துச்சு அப்படின்னா the தான் யூஸ் பண்ணிக்கணும். ஃபைன். நெக்ஸ்ட் வந்து என்னதுன்னா ப்ளூரல் ப்ராப்பர் நவுன்ஸ். ப்ளூரல் ப்ராப்பர் நவுன்ஸ் இருந்தாலும் ஆப்வியஸ்லி உங்களுக்கு ப்ளூரலாக வந்துருச்சுனாலே நீங்கள் கண்டிப்பாகவே ஏஆர்ஆன் யூஸ் பண்ண முடியாது. சிங்குலராக இருந்தால் மட்டும்தான் ஏஆர்ஆனே யூஸ் பண்ணணும், அது ஒரு ரூலு. இன்னொன்று ப்ளூரல் ப்ராப்பர் நவுனுங்கிறது என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன், ஒரு ப்ராப்பர் நவுனாக இருக்குது அண்ட் தென் ப்ளூரலாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் த யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபைன். நெக்ஸ்ட் வந்துட்டு த இஸ் ஆஃபன் யூஸ்ட் வித் ப்ராப்பர் நவுன்ஸ் தட் இன்க்ளூட் அண்ட் ஆஃப் ஃப்ரேஸ். ஒரு ஆஃப் ஃப்ரேஸில் உங்களுக்கு ஆஃப் வருது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அதில் த முன்னாடி யூஸ் பண்ணிக்கோங்க. த யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா, இந்த மாதிரி ஆஃப் வரதுல எல்லாத்துலேயுமே நீங்கள் முன்னாடி த தான் போட்டுக்கணும். ஃபைன் ஃப்ரெண்ட்ஸ், ஓகே. நெக்ஸ்ட் ரூல்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே இப்போ என்ன சொல்கிறது, சம்திங் யூனிக், இப்போ எர்த்து, மூனு, ஸ்டாரு, இந்த மாதிரி ஸ்கை, இந்த மாதிரி சம்திங் யூனிக் நம்மளோட இந்த அந்த மாதிரி இருக்கிறதுக்கெலாம் கண்டிப்பாகவே நீங்கள் த தான் யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, the earth moves around the sun, I was admiring the full moon on that day, ஸ்டாரு, ஸ்கை, இந்த மாதிரிலாம் நீங்கள் ரெஃபர் பண்ணும்போது கண்டிப்பாக த தான் யூஸ் பண்ணணும். ஓகே. நெக்ஸ்ட் சூப்பர்லேட்டிவ் அட்ஜெக்டிவ்ஸ். சூப்பர்லேட்டிவ் அட்ஜெக்டிவ்ஸ்னால் நீங்கள் பார்க்குறீங்களா, த ஃபர்ஸ்ட், செகண்டு, பிக்கர், பிக்கஸ்ட், மோர், மோஸ்ட், இந்த மாதிரிலாம் வரும்ல, ஒன்லி, இந்த மாதிரிலாம் வரும்போது கண்டிப்பாக நீங்கள் அதுக்கு த தான் யூஸ் பண்ணணும். எக்ஸாம்பிள் பார்க்குறீங்களா, ஷி வாஸ் த வீக்கஸ்ட் ஸ்டூடெண்ட், ஐ ஆம் த ஒன்லி யூடியூபர் ஃப்ரம் மை பேட்ச், த ஒன்லி, மோஸ்ட், சூப்பர்லேட்டிவ் அட்ஜெக்டிவ்ஸ்ன்னு சொல்லுவோம்ல, இதுக்கெல்லாமே வந்துட்டு நீங்கள் கண்டிப்பாக இந்த த தான் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? அட்ஜெக்டிவ்ஸ்னால் என்னென்னு தெரியல, அதெல்லாம் அதை யோசிக்கிறவங்க தயவு செய்து என்னோட ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துட்டு வாங்க. ஃபைன் ஃப்ரெண்ட்ஸ், ஓகே. அதோட லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஃபைன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வந்து என்னதுன்னா, இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்தது வந்துட்டு இப்போ ஒரு நவுனை டிஸ்கிரைப் பண்ணணும்னா டெஃபினட்டாக இருந்ததுன்னா த யூஸ் பண்ணுவீங்க, நோனாக இருந்ததுன்னா தன்னு யூஸ் பண்ணுவீங்க, தென் சிங்குலர் ப்ளூரல் எதுவாக இருந்தாலும் த யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஏ ஆர் அன் இன்டெஃபினட் ஆர்டிக்கிள்னா நான் உங்களுக்கு என்ன சொன்னேன், சிங்குலர் நவுனாக தான் இருக்கணும் அண்ட் தென் ஜென்ரலைஸ்டாக இருக்கணும். உங்களுக்கு ஒரு அன்னோன் இன்ஃபர்மேஷன், அன்னோன் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிப்பீங்க. சில ரூல்ஸும் பார்த்துட்டோம். இப்போ சில இடத்துக்கு நீங்கள் ஆர்டிகிள்ஸை யூஸ் பண்ணக்கூடாது, அது என்ன அப்படிங்கிறது பார்க்கலாமா? இப்போ ஒரு நவுன் வந்துட்டு உங்களுக்கு இப்போ அதான் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க, நவுன் வந்துட்டு கவுண்டபிளாக இருக்குது, ப்ளூரலாக இருக்குது,
ஆர் அன்கவுண்டபிளாக இருக்குது அண்ட் தென் இட் இஸ் யூஸ்ட் இன் நான் ஸ்பெசிஃபிக் ஆர் ஜென்ரிக் வேனா நோ ஆர்டிக்கிள் இஸ் யூஸ்ட். அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா உங்களுக்கு ஆக்சுவலாக இன்டெஃபினட் ஆர்டிக்கிள் எப்போ யூஸ் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ்? இன்டெஃபினட் ஆர்டிக்கிள்னா என்னது? சம்திங் ஜென்ரலைஸ்டு, அதாவது ஸ்பெசிஃபிக்காக இல்லை அப்படின்னா நீங்கள் இன்டெஃபினட் ஆர்டிக்கிள்ங்கிறது ஏஆர் ஆன் கரெக்டாக. அது எப்போ யூஸ் பண்ணணும்னா ஜென்ரலைஸ்டு இன்ஃபர்மேஷன், நமக்கு ஒரு அன்னோன் இன்ஃபர்மேஷன், ஒரு ஸ்பெசிஃபிக்காக இதுதான் இதை பற்றி நான் சொல்லலை ஜென்ரலைஸ்டாக சொல்கிறேன், அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ்க்கு தான் நம்ம இன்டெஃபினட் ஆர்டிக்கிள் யூஸ் பண்ணுவோம் ஏஆர்என். பட் அதுக்கு இன்னொரு பெரிய ரூல் என்னது? சிங்குலராக இருந்தால் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். பட் இப்போ ஜென்ரலைஸ்டாக உன்னை பற்றி சொல்ல வரீங்க, பட் அது ப்ளூரலாக இருந்துருச்சுன்னா நீங்கள் ஆர்டிக்கிளை யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்கு தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. ஐ பாட், இப்போ எக்ஸாம்பிள் பார்க்குறீங்கன்னா ஐ பாட் நியூ ஷர்ட்ஸ் அண்ட் பேண்ட்ஸ் அட் த ஸ்டோர். ஐ பாட் ஏஎல்லாம் வராது ஓகேங்களா? ஏன்னா என்ன சொல்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ்? ஐ பாட் ஒரு ஷர்ட்டும் பேண்ட்டும் நீங்கள் வாங்குறீங்க, எந்த ஷர்ட்டு எந்த பேண்ட் அதை பற்றிலாம் சொல்கிறேன். ஜென்ரலாக ஷர்ட்டும் பேண்ட்டும் வாங்கிட்டேன், இப்போ நான் இந்த பிராண்டு ஷர்ட் வாங்குறேன். ஐ பாட் என்ன சொல்கிறது, ஒரு ஷர்ட்டோட பேசிக் ஷர்ட்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன், பாய்ஸோட ஷர்ட்ஸே வச்சுக்கோங்க, பேசிக் ஷர்ட்ஸுங்கன்னா அந்த ஒரு பர்டிகுலர் பிராண்டை பற்றி நான் சொல்கிறேன்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஐ பாட் த பேசிக் ஷர்ட்ஸ் பிராண்ட். அந்த மாதிரி ஒரு பர்டிகுலராக நான் சொல்கிறேன் அப்படின்னா நான் யூஸ் பண்ணிக்கலாம். பட் இங்கே ஜென்ரலாக நான் வரும் ஐ பாட் ஷர்ட் அண்ட் பேண்ட்ஸ் அப்படின்னு இருக்கு. ஐ பாட் இதே ஐ பாட் ஷர்ட் அண்ட் பேண்ட் சிங்குலராக இருந்துச்சுன்னா ஐ பாட் ஏ ஷர்ட் அண்ட் பேண்ட் அப்படின்னு வரும். பட் இங்கே ப்ளூரலாக இருக்குது. ஐ பாட் நியூ ஷர்ட்ஸ் அண்ட் பேண்ட்ஸ் ப்ளூரலாக இருக்கும்போது, ஒரு ஜென்ரலைஸ்ட் இன்ஃபர்மேஷன் ப்ளூரலாக இருக்கும்போது ஆர்டிக்கிள் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. ஃபைன் ஃப்ரெண்ட்ஸ், இது என்னென்ன வேஸில் வரலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேங்களா? என்னென்ன வேஸ் எது கரெக்ட் அப்படின்னா, ஐ பாட் த பேசிக்ஸ் ஷர்ட் அப்படின்னா நான் அந்த பேசிக்ஸுங்கிறது பிராண்டு கரெக்ட் தானே ஃப்ரெண்ட்ஸ்? இந்த பர்டிகுலர் பிராண்டை நான் வாங்கியிருக்கேன், பர்டிகுலராக நான் சொல்கிறேன்னா யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நான் ஜென்ரலைஸ்டாக சொல்கிறேன், சிங்குலராகவும் இருக்கணும். ஐ பாட் அ ஷர்ட் அண்ட் பேண்ட் ஓகேங்களா? சிங்குலர் சம்திங் சிங்குலராக இருக்குங்கும் போது நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். பட் இங்கே பார்த்தீங்கன்னா ஷர்ட்ஸ் அண்ட் பேண்ட்ஸ் ப்ளூரலில் வந்துருச்சு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த இடத்துல ஆர்டிக்கிள் யூஸ் பண்ணக்கூடாது. ஃபைன். நெக்ஸ்ட் இன்னொன்று என்ன பார்க்குறீங்க, ரூலில் அன்கவுண்டபிள் நவுனாக இருந்தாலும் நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ண. அன்கவுண்டபிள் நவுனுங்கிறது நம்ம ஆல்ரெடி உங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸில் சொல்கிறீங்களா, மில்க் ரைஸ் செகண்ட் எக்ஸாம்பிள் பார்க்குறீங்களா, மில்க் ரைஸ் எல்லாமே அன்கவுண்டபிள். ஸோ இதுக்குமே நீங்கள் ஆர்டிகிள்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. ஐ பாட் மில்க் அண்ட் ரைஸ் அட் த ஸ்டோர் ஓகேங்களா? காஃபின்னு வந்தாலும் சரி, ஒரு இன்ஃபர்மேஷன் எனிதிங் அன்கவுண்டபிள் நவுன் வந்துச்சுன்னா அதுக்கு நீங்கள் இது யூஸ் பண்ணாதீங்க ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஃபைன். ஓகே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நான் உங்களுக்கு புரியுறதுக்காக நான் இங்கே போட்டிருக்கிறேன், இந்த பாக்ஸ்குள்ளே போட்டிருக்கிறது. இப்போ நான் வந்துட்டு உங்களுக்கு என்ன பார்த்தீங்கன்னா, ஐ கெஸ் கேர்ள்ஸ் ஆர் பிட் எமோஷ்னல், ஒரு ஜென்ரலைஸ்ட் இன்ஃபர்மேஷன் தான் சொல்கிறேன், பட் கேர்ள்ஸ் அப்படின்னு ப்ளூரலில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக ஆர்டிக்கிள் வராது. இது நெக்ஸ்ட் ஒன் பாருங்களேன், ஒரு ஸ்பெசிஃபிக் ஒரு கேர்ள், எனக்கு தெரிஞ்ச ஒரு கேர்ளை பற்றி, ஒரு நோன் பர்சனை பற்றி நான் சொல்கிறேன், ஸ்பெசிஃபிக் கேர்ளை பற்றி சொல்கிறேன். அப்போ நான் போட்டிருக்கேன். ஐ கெஸ் த கேர்ள் ஐ saw in the day is bit emotional. புரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இது நெக்ஸ்ட் ஒன் பாருங்களேன், ஐ கெஸ் எ கேர்ள் இஸ் பிட் எமோஷ்னல் அப்படின்னு என்னது, ஒரு சிங்குலர் பர்சனை ஐ கெஸ் எ கேர்ள் இஸ் பிட் எமோஷ்னல். நான் ஜென்ரலாக கேர்ள்ஸை பற்றி தான் நான் பேசுகிறேன். ஸோ அந்த சிங்குலராகவும் இருக்குது. ஸோ நான் யூஸ் பண்ணிக்கிறேன். பட் ஜென்ரலைஸ்டாக ப்ளூரலாக இருந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், ஐ கெஸ் கேர்ள்ஸ் ஆர்டிகிள்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஐ கெஸ் த கேர்ள், ஒரு பர்டிகுலர் பர்சன், ஒரு அன்னைக்கு நான் பார்த்த ஒரு பர்சன், ஒரு ஸ்பெசிஃபிக் பர்சனை பற்றி பேசுகிறேன்னா நான் யூஸ் பண்ணியிருக்கேன். தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஜென்ரலைஸ்ட் இன்ஃபர்மேஷன் தான் அந்த கேர்ள் அப்படிங்கிறது சிங்குலர் நவுனாகவும் இருக்குது. ஸோ நான் வந்துட்டு ஏ கேர்ள் அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்கேன். இதுதான் பெஸ்ட் எக்ஸாம்பிள். உங்களுக்கு இந்த கான்செப்ட்ஸ் கிளியராக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இன்னும் ஒரே ரூல் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், நோ ஆர்டிகல்ஸ்க்கு. ஓகே, அதுதான் இந்த ரூல். அதாவது என்னென்னா, சில லாங்குவேஜஸ், நிறைய லாங்குவேஜ், நேஷ்னாலிட்டிஸ், ஸ்போர்ட்ஸ், அகடமிக்ஸ் இதெல்லாம் பற்றி பேசுகிறீங்கன்னா அதுக்கு நீங்கள் ஆர்டிகிள்ஸ் யூஸ் பண்ண மோஸ்ட் ஆஃப் த லாங்குவேஜஸ், மோஸ்ட் ஆஃப் த ஒரு கண்ட்ரியை பற்றி சொல்கிறீங்களோ, ஒரு ஸ்போர்ட்ஸ் பற்றி சொல்கிறீங்களோ அதுக்கு முன்னாடி நீங்கள் ஆர்டிகிள்ஸ் யூஸ் பண்ண வேண்டாம். எக்ஸாம்பிள் பார்க்குறீங்கன்னா, ஐ நோ அன் எக்ஸ்ட்ரா லாங்குவேஜ் ஜெர்மன். அது ஜெர்மனுங்கிறது அது ஒரு நவுன் தான். பட் அதுக்கு முன்னாடி நான் எதுவுமே யூஸ் பண்ணல, ஆர்டிகிள் யூஸ் பண்ணல. ஏன்னா அது வந்து லாங்குவேஜ் இந்த நான் கொடுத்துருக்கிற கேட்டகரிஸ்க்கெல்லாம் மேக்ஸிமம் மோஸ்ட் ஆஃப் த இதுக்கு நீங்கள் ஆர்டிகிள்ஸ் யூஸ் பண்ண வேண்டாம். நெக்ஸ்ட், ஐ லவ் டு பிளே கிரிக்கெட் அப்படிங்கிறது நவுன் தான், ஜென்ரலைஸ்ட் இன்ஃபர்மேஷன் தான். பட் நான் எதுவும் ஆர்டிகிள்ஸ் யூஸ் பண்ணேன்னா அது ரூல். நம்ம ஜென்ரலாக ஸ்போர்ட்ஸ்க்கெலாம் யூஸ் பண்ண வேண்டாம். ஐ எம் குட் இன் மேக்ஸ் ஒரு சப்ஜெக்டாக இருக்குது, சப்ஜெக்ட்ஸ்க்கும் நம்ம யூஸ் பண்ண வேண்டாம். ஐ எம் குட் இன் மேக்ஸ், அவ்வளோதான் ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பேசிக் ரூல்ஸ் அப்படிங்கிறது இவ்வளோ தான். ஆனால் இதெல்லாம் வச்சுட்டு நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள்ஸ் மாதிரி நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். அதான் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க. ஃபைன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு இதிலே ஒரு நல்ல ஒரு கிளியராக உங்களுக்கு என்னங்கிறது புரிஞ்சிடும். டூ யூ ஹாவ் அ புக் அப்படின்னு கேட்குறேன். அதாவது ஜென்ரலாக ஒருத்தன், இப்போ நீங்கள் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் உங்ககிட்ட கேட்குறேன், எனக்கு முன்னாடி இருக்கிற உங்ககிட்ட கேட்குறேன், டூ யூ ஹாவ் அ புக்
ஏதோ ஒரு புக்கு கேட்குறேன், ஜென்ரலாக ஒரு புக்குன்னு கேட்குறேன். அப்படிங்கும்போது ஜென்ரலாக வந்து சிங்குலராகவும் இருக்குது, அந்த புக் அப்படிங்கிறது நவுன்னு சிங்குலராகவும் இருக்குது. ஜென்ரலாக ஒரு புக்குன்னு தான் கேட்குறேன், இந்த பர்டிகுலராக இந்த புக்கு தான் வேணும்னு கேட்கல. ஸோ கண்டிப்பாக என்ன யூஸ் பண்ணணும், இன்டெஃபினட் ஆர்டிக்கிள் தான் யூஸ் பண்ணணும். இன்டெஃபினட் ஆர்டிக்கிள்ங்கிறது என்னது, ஏ ஆர் ஆன். இல்லை புக் அப்படிங்கிறது கான்சனன்ட் சவுண்டு, புக் அப்படிங்கிறது கான்சனன்ட், பி வந்து கான்சனன்ட், கரெக்டுங்களா? ஸோ ஏ புக் அப்படின்னு போட்டுறேன். நெக்ஸ்ட் ஒன்று பாருங்களேன், டூ யூ ஹேவ் த சயின்ஸ் புக், உங்ககிட்டே கேட்குறேன். நெக்ஸ்ட்டு இப்போ பர்டிகுலராக ஒரு புக்கை பற்றி கேட்குறேன், சயின்ஸ் புக் அப்படின்னு கேட்குறேன். பர்டிகுலர் புக்கை பற்றி கேட்குறேன்னா என்ன போடணும், கண்டிப்பாக தான் போடணும். ஸோ டூ யூ ஹேவ் த சயின்ஸ் புக். இப்போ நான் உங்ககிட்ட டூ யூ ஹேவ் புக்ஸ் அப்படின்னு கேட்குறேன், ஜென்ரலாக உங்ககிட்ட புக்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்குறேன். அப்படின்னா ஜென்ரலாகவே உங்ககிட்ட புக்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்குறேன். ஸோ ப்ளூரலாகவும் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இதுக்கு நீங்கள் ஆர்டிக்கிளே யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ நான் ஆர்டிக்கிள் யூஸ் பண்ணல. ஃபைன். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் வாங்க. நான் அது சொல்கிறேன், ஐ வாண்ட் டு பை அ கார். எந்த காருன்னெலாம் சொல்லலை, எனக்கு ஒரு ஜென்ரலாக ஒரு கார் வாங்கணும். அந்த காருங்கிறது சிங்குலராகவும் இருக்கும். ஸோ நான் கண்டிப்பாக அதுக்கு முன்னாடி ஏ போட்டிருக்கேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இதுக்கு வாங்க, ஐ வாண்ட் டு பை த கார் விச் வி சா ஆன் த டே. ஒரு பர்டிகுலர் காரை பற்றி நான் பேசுகிறேன். எனக்கு ஒரு கார் வாங்கணும், அன்னைக்கு நம்ம பார்த்தோம்ல அந்த காரை வாங்கணும், ஒரு பர்டிகுலர் காரை பற்றி பேசுகிறேன். ஸோ நான் த போட்டிருக்கேன், டெஃபினட் ஆர்டிக்கல் போட்டிருக்கேன். ஃபைன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து கார்ஸ் அப்படிங்கிற தேர்ட் ஒன்ல பார்த்தீங்கன்னா நான் வந்து ப்ளூரல் பற்றி பேசியிருக்கேன். ஐ வாண்ட் டு பை கார்ஸ் தட் ஆர் லக்ஸூரியஸ் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அது கார்ஸ் ப்ளூரலில் பேசியிருக்கேன். ஸோ அதுக்கு முன்னாடி நான் எந்த ஆர்டிகிள்ஸுமே போடலை. ஃபைன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஒன்றுக்கு வாங்கல. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியுது, நான் எக்ஸ்பிளைன் பண்ண அவசியம் இல்லை. வாட் டிட் த டீச்சர் சே அப்படின்னு கேட்குறேன். ஸோ நான் ஒரு பர்டிகுலர் அந்த டீச்சர் என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்குறேன். ஸோ ஏதோ ஒரு பர்டிகுலர் டீச்சர் என்ன சொன்னாங்கன்னு கேட்குறேன். ஸோ பர்டிகுலராக பேசும்போது நான் த யூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் இன்னொரு எக்ஸாம்பிள், பிஃபோர் 10 years a teacher told me this, I don't remember who is she அப்படின்னு சொல்கிறேன். ஏதோ ஒரு டீச்சர் சொன்னாங்க, இது எனக்கு சொன்னாங்கன்னு யார் சொன்னாங்கன்னு ஞாபகம் இல்லை. ஸோ அன்னோன் இன்ஃபர்மேஷன் சிங்குலராகவும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக ஏ தான் நம்ம யூஸ் பண்ணணும். இப்போ நான் சொல்கிறேன், பிஃபோர் 10 years த மேக்ஸ் டீச்சர், யார் சொன்னாங்க, அந்த நோன் பர்சன், எனக்கு யாருன்னு தெரியுது, த மேக்ஸ் டீச்சர் டாட் மீ திஸ், ஐ குட் ஸ்டில் ரிமெம்பர் இட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பாக த யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் டீச்சர்ஸ் ஆர் ரியலி கிரேட், ஒரு ப்ளூரலாக சொல்கிறோம், ஜென்ரலைஸ்ட் இன்ஃபர்மேஷன் ப்ளூரலாக இருக்குது. ஸோ நோ ஆர்டிக்கிளே தேவையில்லை. ஃபைன். நெக்ஸ்ட் இதுக்கு வாங்கல, என்ன சொல்கிறேன், ஐ ஹேவ் 2 phones, a Nokia phone and a Samsung phone. ஸோ ஃபஸ்ட்டு நான் சொல்லும்போது என்கிட்ட ஃபோன் இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். பட் எந்த ஃபோன் அப்படிங்கிறது நான் இப்போ தான் சொல்ல வரேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் சொல்லும்போது எனக்கு சம்திங் ஒரு அன்னோன், நான் இப்போ உங்ககிட்ட சொல்கிறேன்னா உங்களுக்கு இப்போ அது அன்னோனாக தான் இருக்குது. கரெக்டுங்களா? இப்போ நான் உங்ககிட்ட சொல்கிறேன், எனக்கு 2 ஃபோன் இருக்குப்பா, நோக்கியா ஃபோன் ஒன்று இருக்குது, சாம்சங் ஃபோன் இருக்குது. நான் சொல்ல வர்றது உங்களுக்கு அன்னோனாக இருக்குது. ஸோ நான் ஏ யூஸ் பண்ணியிருக்கேன். பட் செகண்ட் லைன் பாருங்களேன், இப்போ நான் சொல்லும்போது உங்களுக்கே அது நோன் ஒன் தான். கரெக்டாக. ஸோ நான் த யூஸ் பண்ணியிருக்கேன். இது நம்ம ரூல்லே பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஒன்றை பற்றி சொல்கிறோம் அப்படின்னா ஏ யூஸ் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் லைன்ஸில் நம்ம அது வரும்போது உங்களுக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனை நான் சொல்கிறேன் அப்படிங்கும்போது த யூஸ் பண்ணியிருக்கேன். ஐ லைக் த சாம்சங் ஃபோன் மோர் பிகாஸ் த நோக்கியா ஃபோன் இஸ் பிட் அவுடேட்டட் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் யூஸ் பண்ணும்போது தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் ஒன்று வாங்கலாம், நவடேஸ் ஃபோன்ஸ் ஆர் பிட் எக்ஸ்பென்சிவ் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ ஃபோன்ஸ் அப்படின்னு ப்ளூரலாக இருக்குது. ஸோ ஆர்டிக்கிள் யூஸ் பண்ணல. நெக்ஸ்ட் லாஸ்ட் எக்ஸாம்பிள், கேன் யூ ஓப்பன் த டோர் அப்படின்னு கேட்குறேன். த டோர் என் கண்ணு முன்னாடி இருக்குது, கேன் யூ ஓப்பன் த, என் கண்ணு முன்னாடி நீங்கள் இருக்கிறீங்க, கேன் யூ ஓப்பன் த டோர் அப்படின்னா நம்ம கண்ணு முன்னாடி சம்திங் ஸ்பெசிஃபிக் பற்றி தான் சொல்கிறேன். ஸோ த யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபைன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போது உங்களுக்கு இது எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காகவே இப்போ ஒரு குவிஸ் மாதிரி கொடுத்துருக்கேன். அந்த குவிஸை வந்துட்டு நீங்கள் அட்டன் பண்ணுங்கள். ஓகேங்களா? நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துருக்க குவிஸை நீங்கள் அட்டன் பண்ணுங்கள். அதோட ஆன்சர்ஸ் கண்டிப்பாக இந்த வீடியோ முடியும் போது நான் உங்களுக்கு அதையும் அட்டாச் பண்ணிடுறேன். ஸோ உங்களுக்கு இது எவ்வளோ புரிஞ்சிருக்கு அப்படிங்கிறது அப்போ தான் எனக்கும் தெரியும். தயவுசெய்து அதை ஃபைனலாக திருப்பி கடைசியில் போய் பார்த்துக்காதீங்க. நீங்களே அட்டம் பண்ணுங்கள், கண்டிப்பாக கரெக்டாக தான் பண்ணுவீங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு இது ரொம்ப நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஆர்டிகல்ஸோட யூசேஜ் நல்லா புரிஞ்சிச்சுனாலே உங்களுக்கு இங்கிலீஷ் கிராமரில் ஒரு நல்ல பேசிக்ஸ் கிடைச்சிருச்சுன்னு அர்த்தம். ஓகேங்களா? நம்ம நெக்ஸ்ட் வீடியோ வந்து டென்ஸுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ், அந்த டென்ஸ் வச்சு நம்ம கிராமட்டிக்கல் நிறைய அந்த எரர்ஸ்லாம் நமக்கு ஸ்பாட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோ நான் பேசிக்ஸில் நான் அதுதான் போட போகிறேன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஃபைன். ஸோ ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும், எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஸ்கூல்லேருந்தே ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா கிராமர் அப்படிங்கிறது ஸ்கூல் லெவல்லேருந்தே எல்லாருக்கும் தேவை. ஸோ அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு பேசிக் லெவல்லேருந்தே அவங்களுக்கு ஒரு மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்க யாருனாலும் சரி, ஐடி பிளேஸ்மெண்ட்ஸ், பேங்க் எக்ஸாம்ஸ், டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி, வாட் எவர், கேட், மேட், வாட் எவர் எக்ஸாம்ஸ் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும், எல்லாருமே கற்றுக்கட்டும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஃபைன். ஸோ என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் ஃபியூச்சரில் வீடியோஸ் போடும்போது உங்கள் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும், நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் தென் உங்களுக்காக ஆன்சர்ஸ் செக் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக என்னோட கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஃபைன் ஃப்ரெண்ட்ஸ்.